வணக்கம். நான் தர்மிஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ட பொறுத்த மட்டிலயும் 2 விதமான மார்க்கெட் இருக்கு. ஒண்ணு பிரைமரி மார்க்கெட், இன்னொன்னு செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல கம்பெனி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரமோட்டர்ஸ் கிட்டே நீங்க ஷேர்ஸ் வாங்க போறீங்க. அதுதான் இந்த பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிற விஷயம். செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச். அங்க வந்து நீங்க பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இட்ஸ் எக்ஸ்சேஞ்ச். அந்த செகண்டரி மார்க்கெட்ல தான் இந்த டெய்லி ட்ரேடிங், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், டெரிவேட்டிவ் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், இது எல்லாமே அந்த செக்மெண்ட்ல, அதாவது செகண்டரி மார்க்கெட்ல தான் வரும். ஸோ பிரைமரி மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஐபிஓன்னு சொல்லக்கூடிய இந்த புதுசா வரக்கூடிய கம்பெனிஸ் இந்த வருஷத்துல மட்டும் மொத்தம் எவ்வளவு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் இந்த பதிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா 75 மெயின் போர்டு ஐபிஓன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க எஸ்எம்இ ஐபிஓன்னு இன்னொரு டைப் இருக்கு. ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரூனர் ஐபிஓ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெயின் போர்டு ஐபிஓக்கும் எஸ்எம்இ ஐபிஓக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இந்த மெயின் போர்டு ஐபிஓங்கிறது தான் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லாம் லிஸ்டட் ஆகும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு மினிமம் அமௌண்ட்டாக அப்ராக்சிமேட்டாக ஒரு 15,000 ரூபாய் தேவைப்படும். மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரீட்டைலர்ஸ்க்கு போகலாம். இதுலயும் இன்னும் ஹெச்என்ஐ கிளைண்ட்ஸ், ஸ்மால் ஹெச்என்ஐ, பிக் ஹெச்என்ஐ, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 75 கம்பெனிஸ் வந்து இந்த வருஷம் வந்திருக்கிறாங்க. இந்த பிரைமரி மார்க்கெட் வழியாக கலெக்ட் பண்ண பணம் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 lakh crores கலெக்ட் ஆயிருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகப்படியான ஷேர்ஸை வந்து செல் பண்றாங்க அப்படின்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஷேர்ஸ்ல அவங்க எங்க செல் பண்றாங்க? செகண்டரி மார்க்கெட்ல செல் பண்ணிருக்காங்க. அப்ராக்சிமேட்டா 1.02 lakhs crores செல் பண்ணிருக்காங்க செகண்டரி மார்க்கெட்ல, அதாவது எக்ஸ்சேஞ்சில். ஆனா அதே சமயம் 1.11 lakh crores ஷேர்ஸை பிரைமரி மார்க்கெட்ல அவங்க வாங்கியிருக்காங்க. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ பிரைமரி மார்க்கெட்ல ஷேர்ஸ் வாங்கினா நமக்கு லாபகரமாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக பெரும்பாலும் லாபகரமாகத்தான் இருக்கும். ஆனா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த பிரைமரி மார்க்கெட்ல அப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் டிமாண்ட், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. எந்த கம்பெனியா இருந்தாலுமே மக்கள் வந்து வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ அதன் காரணமாக இப்ப இந்த பிரைமரி மார்க்கெட்ல அதிகமான அளவுக்கு ஐபிஓஸ்க்கெல்லாம் டிமாண்ட் இருக்கு. ஸோ நமக்கு அதனால ஷேர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணாலுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் ஆஸ்பா அப்படிங்கிற மெத்தட் மூலமா தான் அப்ளை பண்றோம். அதனால பெருசா அலைச்சல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இருந்த இடத்துல இருந்தே பண்ணிக்கிறோம். இருந்த போதிலும் நமக்கு ஷேர் கிடைச்சாதானே, நமக்கு ஷேர்ஸ் என்ன பண்ண மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக நம்ம அப்படியே விட்டுலாமா? அந்த கம்பெனி எப்படியா இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு கழிச்சு எங்க வருது? செகண்டரி மார்க்கெட்ல லிஸ்டிங் ஆக தான் போகுது. லிஸ்டிங் ஆகும்போது கொஞ்சம் வாங்கிக்கலாம். இல்ல லிஸ்டிங் ஆகும்போது உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அடுத்த 1 மாதம், ஒரு 1.5 மாசத்துக்குள்ள அந்த லாக்இன் பீரியட்ல முடிஞ்சிடும். லாக்இன் பீரியடுங்கிறது நமக்கு கிடையாது, அந்த ப்ரமோட்டர்ஸ்க்கு. ஸோ அவங்க லாக்இன் பீரியட்லாம் முடிஞ்ச பிறகு ஷேர்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்க கூட போய் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஜென்ரலா இதுதான் வந்து பிரைமரி மார்க்கெட்ல அப்ளை பண்ணி ப்ராஃபிட் பார்க்கறது ஒரு மெத்தடு. அல்லது லிஸ்டிங் டே அன்னைக்கு காலைல 10 மணிக்கு தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அன்னைக்கு காலையில போய் வாங்கிட்டு அதை 1 வருஷம் 2 வருஷம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். பிரைமரி மார்க்கெட்ல மட்டும் இந்த மாதிரி பை செல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய கிளாஸ்ல ஐபிஓ அனாலிசிஸ் அப்படின்னு நான் ஒரு மெத்தடே வச்சு பண்ணுவோம். ஏன்னா இந்த 75 கம்பெனி வந்திருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கம்பெனி லாபகரமாக இருந்தது அப்படின்னு லிஸ்ட் அவுட் எடுத்து பார்த்தா ஒரு 20 கம்பெனிக்கு மேல நல்ல ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு வரைக்குமே மார்க்கெட் எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன் நடுவில் வந்துட்டு போனாங்க. இப்ப வரைக்குமே நல்ல லாபகரமாக இருக்கிறாங்க. ஜனவரில இருந்து எடுத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் லாஸ்டா ஸ்விக்கி வரைக்கும் பாத்தீங்கன்னா 20 கம்பெனி, ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன், முக்கா புரோட்டீன்ஸ், பாரதி ஹெக்ஸாகாம், ஆவ்சிம் ஸ்பேஸ் சொல்யூஷன், எம்கியூர் பார்மா, பன்சால் வயர்ஸ், ஓலா எலக்ட்ரிக், ஓரியன்ட் டெக்னாலஜி, கேபிஎன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், பிஎன் ஹெகார்ஜில் ஜுவல்லர்ஸ், பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், வாரே எனர்ஜிஸ், பிரீமியர் எனர்ஜிஸ், ஆப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆக்மே சோலார், என்விரோ இன்ஃப்ரா, என்டிபிசி கிரீன் எனர்ஜி, அண்ட் நவ் ஸ்விக்கி. ஸோ மோர் தேன் 20 கம்பெனிஸ் நீங்க எடுத்து பாருங்க.
ஸோ அவங்க வந்து ஐபிஓல வந்தது, அதுக்கப்புறமா ஒரு லிஸ்டட் ஆனது, இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ப்ராஃபிட்டபிள் மோட்ல இருக்கும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 20, சில கம்பெனிலாம் 50% கேஆர் அண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச்லாம் கிட்டத்தட்ட 50%க்கு மேல லாபகரமாக இருக்குது. ஸோ ஐபிஓஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லாபகரத்தமா கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனிகள் இப்பெல்லாம் போன வருஷமே நிறைய வந்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2025ல அடுத்து பார்க்க வந்தோம் அப்படின்னா 34 கம்பெனிஸ் ஏற்கனவே சாங்ஷன் ஆயிருக்கிறாங்க. 41,462 கோடியை திரட்டுவதற்காக 55 கம்பெனிஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 98,672 கோடி கலெக்ஷன் பண்றதுக்காக. 2024ல இதுவரைக்கும் கணக்குல எடுத்தோம்னா 82 கம்பெனிஸ்கள் இந்த ஐபிஓ வழியாக மார்க்கெட்ல என்ட்ரி ஆயிருக்காங்க. 2025ல இதை விட அதிகமாக ஒரு 89 கம்பெனிகள் வர இருக்குது. ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா ஏதாவது 1-2 கம்பெனிகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த மட்டும் ஒரு 5 கம்பெனிகள் வர இருக்கிறாங்க. மொபிக்விக் ஐபிஓ அப்படிங்கிற இந்த கம்பெனி வர இருக்கிறாங்க. இவங்களுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் இந்த பதிவின் போதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56% தாண்டிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஐபிஓவாக வர இருக்குது. அப்ளை பண்ணா பெரும்பாலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அதை அப்படியே விட்டுடாம பெரும்பாலும் 435 இல்ல 450 அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு லிஸ்டட் ஆகும். வாங்கினா லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இரண்டாவதாக விஷால் மெகாமார்ட் ஐபிஓ வர இருக்கிறாங்க. இவங்களுடைய பிரைஸ் கொஞ்சம் கம்மி தான், ரூ. 78 அப்படிங்கிற இடத்துல தான் வர போறாங்க. பட் இவங்க வந்து இப்பதான் கிரே மார்க்கெட் பிரீமியம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. எப்படியும் 30% தாண்டிடும். ஸோ ரூ. 100 அப்படிங்கிற இடத்துல வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிமார்ட் ட்ரண்ட் வரிசையில கொஞ்சம் கம்மியான ரேட்ல கிடைக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இந்த கம்பெனி வர இருக்கிறதுனால நேயர்கள் இதை பத்தி கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். சாய் லைஃப் சயின்சஸ் ஐபிஓ அவ்வளவா கிரே மார்க்கெட் பிரீமியம் இல்ல, விலையும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்வென்ஷன் நாலேஜ் சொல்யூஷன் ஐபிஓ அப்படிங்கிற கம்பெனி வர்றாங்க. இவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கிறாங்க. பட் கொஞ்சம் விலை அதிகம், ரூ. 1329 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு பிரைஸ் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ரூ. 1700 அப்படிங்கிற இடத்துல வர்றதுனால நம்ம இதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்டர்நேஷனல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டியூட் ஐபிஓ வர இருக்கிறாங்க. இவங்களுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் இன்னும் வரவே இல்லை. அதுக்கிட்டமே கிட்டத்தட்ட ஒரு 30% தாண்ட போகுது. ஒருவேளை ரூ. 500 அப்படிங்கிற இடத்துல எல்லாம் வந்து லிஸ்டட் ஆகலாம். இதுவும் ஒரு நல்ல ஒரு ஐபிஓ. ஸோ இந்த மாதம் வரக்கூடிய இந்த 5 ஐபிஓல பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு மொபிக்விக்க கொடுக்கலாம், இரண்டாவதாக இன்டர்நேஷனல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டியூட் கொடுக்கலாம், மூன்றாவதாக விஷால் மெகாமார்ட் கொடுக்கலாம். ஸோ ஐபிஓல கிடைக்காதவங்களும் கூட லிஸ்டிங் போது இந்த கம்பெனிகள்லாம் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நீண்ட கால அடிப்படையில் வச்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாக இந்த கம்பெனிகள் மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 2025ல நிறைய கம்பெனிகள் வந்து அப்ளை பண்ணிருக்கிறாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல சில கம்பெனிகள் பற்றிய விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு பாக்குறேன். இவங்கெல்லாம் அடுத்து வர இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம கேஷ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தாராளமாக பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வர இருக்கிறாங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கும் சரி, இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங்ல எதிர்பார்க்கறவங்களுக்கும் சரி ஒரு நல்ல லாபகரமாக இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வரதுக்கு காத்துட்டு இருக்கிறவங்க ஹெச்டிபி பினான்சியல் சர்வீஸ், ஹெச்டிபி பேங்க்ல இருந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு புது ஐபிஓ 12,500 கோடிக்காக வர இருக்காங்க. அடுத்ததாக நமக்கு எல்லாம் தெரிஞ்ச எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் 15,000 கோடிக்காக வர இருக்கிறாங்க, அப்ளை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக சிடிஎஸ்எல் வந்து நமக்கு நல்ல லாபத்தை கொடுத்துட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இன்னொரு டெபாசிட்டரி ஆர்கனைசேஷன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேரு என்எஸ்டிஎல். அவங்களும் 4,500 கோடிக்காக விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அவங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் ஐ ஹாஸ்பிட்டல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவங்களும் இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல் நம்ம போன பதிவுல பார்த்தோம், ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ். ஸோ இவங்களும் வரத்துக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. 3,500 கோடிக்காக விண்ணப்பிச்சு காத்துட்டு இருக்கிறாங்க அப்ளிகேஷன் கொடுத்து. அடுத்ததாக ஐடி துறையில இருக்கக்கூடிய ஹெக்ஸாவேர் டெக்னாலஜி ஒரு 10 வருஷம் முன்னாடி மார்க்கெட்ல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஹெக்ஸாவேர் ஏற்கனவே இருந்து அப்புறம் மார்க்கெட் விட்டு வெளில போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் 9,500 கோடிக்காக விண்ணப்பிச்சு செபில அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்காங்க சாங்ஷனுக்காக. ஈத்தர் எனர்ஜி அப்படிங்கிற கம்பெனி 4,500 கோடிக்காக விண்ணப்பிச்சு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக சிமெண்ட் செக்டர்ல ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட், அவங்க ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் செக்டர் வந்து அவங்க நிறைய கம்பெனிகள் வச்சிருக்கிறாங்க. சிமெண்ட் துறையில வரதுக்காக 4,000 கோடிக்காக விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. ஹீரோ ஹோண்டா கம்பெனில இருந்து வரக்கூடிய ஹீரோ பினான்சியல் கார்பரேஷன் 3,600 கோடிக்காக காத்துட்டு இருக்கிறாங்க.
இவங்கெல்லாம் வந்து பிராண்டடா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கம்பெனி. ஸோ அதனால இந்த கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி தான் நீங்க எதுவும் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து அடிஷனலா இவங்க மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது இல்லாம ஜெப்டோ, Flipkart, இந்திரா ஐவிஎஃப், HDFC கிரெடில்லா இந்த மாதிரி NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இவங்களும் கூட விண்ணப்பிச்சு காத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு மெகா ஐபிஓ அப்படின்னு சொல்லலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 5000 கோடி 6000 கோடி ஐபிஓஸ்க்காக வர்றாங்க. இவங்க ஆஃபர் ஃபார் சேல்லையும் வரலாம் அல்லது ஃப்ரெஷ் இஷ்யூவாகவும் வரலாம். ஒவ்வொரு கம்பெனிஸ்களும் வரும்போது அதுக்குரிய தகவல்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 2025ம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஐபிஓஸ் வரத்துக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. 2024 ஐபிஓஸ் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கும் சரி, இல்ல லிஸ்டிங்ல வாங்கினவங்களுக்கும் சரி ஒரு சிறந்த ஆண்டாக அமைந்தது. அதே மாதிரி 2025ம் நமக்கு அமையும் எதிர்பார்க்கலாம். ஜென்ரலாவே ஷேர் மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி புது கம்பெனிகள் நிறைய வரதான் உங்களுக்கு மார்க்கெட்டும் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். ஸோ புது கம்பெனிகள் வாங்குவதன் மூலமாக நமக்கு நீண்ட கால அடிப்படையில் வைத்துக் கொள்வதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுது. ஸோ அதனால நேயர்கள் இந்த ஐபிஓஸ் வழியாக இன்வெஸ்ட் பண்றதுக்கும் அல்லது ஐபிஓ அனாலிசிஸ் இந்த மாதிரிலாம் பண்றதுக்கும் நீங்க என்னுடைய சாய் ஷார்டன் நிறுவனம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் ஐடி வந்து உருவாயிட்டு வருது என் பேர்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. யார்கிட்டயுமே நாங்க என்ன பண்றது இல்ல, பணமெல்லாம் நான் வாங்குறது இல்ல. என் பேரை சொல்லி யாரும் பணம் கிணம் கேட்டாலும் தயவு செய்து என்னுடைய நேயர்கள் கொடுத்துடாதீங்க. நான் அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் நான் வரவு செலவுலாம் வச்சுக்கவே மாட்டேன். நான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் வந்து தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஓன் ஐடி. இது இல்லாம வேற யார் எந்த விஷயம் கேட்டாலும் சரி, நீங்க முதல்ல வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்ல நேர்ல போய் முதல்ல பாருங்க. சும்மா ஃபோன் கால்ஸு இல்ல ஒரு நம்பர்ஸ்லாம் நம்பி நீங்க பாட்டுக்கு குடுத்துறாதீங்க. ஸோ நெறைய ஃபேக் ஐடி உருவாயிட்டு வருது. ஸோ கவனமாக இருந்து நல்ல செய்திகளை என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாகவோ, என்னுடைய இன்ஸ்டிடியூட் மூலமாகவோ பெற்று நீங்க எல்லாரும் நல்ல பலன பெறுங்க. நன்றி, வணக்கம்.